ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्ते भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां भजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करमावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः வேதாந்தம் என்பது ஒரு மேனுவல் புக் ஃபார் லைஃப். இந்த வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிறதுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மேனுவல். ஸ்கிரிப்சர்ஸ் ஆர் மேனுவல் புக்ஸ்னு பார்த்தோம். லைஃப் மேனுவல் புக்ஸ். ஏன் அது தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற புருஷார்த்தத்தை அடைவதற்கும் அது வழிகாட்டுகிறது. என்னென்ன நமக்குள்ள இருக்கிற சம்சார துக்கம். ஏன் மேனுவல் புக் இஸ் நீடட்னா, நமக்குள்ள அஜ்ஞானம் இருக்கிறனால, என்னை பற்றிய அஜ்ஞானம், ஆட்டோமேட்டிக்கா அந்த கான்சிக்வன்ஸ் என்ன வந்துருது? சம்சார துக்கம் வருது. அது இறைவனுக்கு தெரியுமா தெரியாதா? அப்ப அந்த சம்சார துக்கத்திலிருந்து நம்மள விடுவிக்கணுமா வேண்டாமா? படைத்தவர். அதற்காக கொடுக்கப்பட்டதுதான் மேனுவல் புக் தான் ஸ்கிரிப்சர்ஸ். ஆல் ஸ்ருதி, வேதம். அது கர்மகாண்டமா இருந்தாலும் சரி, ஞான காண்டமா இருந்தாலும். எவ்ரிதிங் வேதம் மீன்ஸ் இட் இன்க்ளூட்ஸ் போத். அப்ப நமக்கு என்னென்ன சம்சாரம் உள்ள இருக்கு? அஜ்ஞானத்தின் விளைவாக என்ன கான்சிக்வன்ஸ்? ஒரு ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி. ஒரு என்ன சொல்றது? பாதுகாப்பற்ற உணர்வு. ஃபீலிங் ஆஃப் சந்தோஷமற்ற நிலை, அன்ஹாப்பினஸ். அப்புறம் ஒரு அமைதியற்ற நிலை, சுதந்திரம் அற்ற நிலை. இதெல்லாம் வந்து இதெல்லாம் தான் வந்து நமக்கு இருக்கிற சம்சார துக்கம். ஒரு ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி இருக்கிறது, ஒரு ஃபீலிங் ஆஃப் அன்ஹாப்பினஸ் இருக்கிறது, அமைதியற்ற நிலை, சுதந்திரமற்ற நிலை. இந்த 4ம் தான் பேசிக் சம்சாரம். இது வந்து அஜ்ஞானத்தினால விளையுது. டே டு டே லைஃப்ல ஒருத்தர் நம்ம திட்டுறாங்க வந்தது அதோட கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. பேசிக்கா அஜ்ஞானத்தினோட விளைவு இந்த 4. அப்ப அதுக்கு தான் அவர் என்ன சொல்றாரு? புருஷார்த்தத்தை தேடி நம்ம ஓடுறோம். எப்போ அந்த ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி இருக்கிறனால தான் எதை நோக்கி ஓடுறோம்? அர்த்த புருஷார்த்தம், உணவு, உடை, இருப்பிடத்தை நோக்கி ஏன் ஓடுறோம்? உள்ள என்ன பிரச்சனை? ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி. பாதுகாப்பு அற்ற உணர்வு இருக்கிறனால காலைஞ்சு ஒருத்தர் ஓடுறாங்க வேலைக்கு. ஏன் ஓடணும்? வாட் இஸ் த காரணம்? காரியம் வேலைக்கு போறது. பணத்துக்காக இல்ல. அந்த பணம் எதற்காக? கேட்டு கேட்டு பாருங்க. கடைசியில என்னது? மனதில் இருக்கிற அந்த ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டினால உந்தப்படுகிறான். எதை நோக்கி ஓடுகிறான்? அர்த்தம். அர்த்தம்னா என்ன? பேசிக் நெசசிட்டிஸ் ஆஃப் லைஃப். உணவு, உடை, இருப்பிடத்தை எதுக்கு அவன் நோக்கி ஓடணும்? ஏன் அனிமல்ஸ் எல்லாம் ஓடல? நாம ஏன் ஓடுறோம்? அதான் காரணம். அடுத்து ஃபீலிங் ஆஃப் அன்ஹாப்பினஸ். மனசுக்குள்ள என்ன ப்ராப்ளம் இருக்கு? சம்சார துக்கம், பிகாஸ் ஆஃப் அஜ்ஞானத்தினோட விளைவு. அனைத்து மனிதர்களும் இந்த பிரச்சனையோட தான் பிறக்குறாங்க. நான் இல்ல, நீ இல்லைன்னு சொல்ல முடியாது. அடுத்தது அந்த அன்ஹாப்பினஸ் மனசுக்குள்ள இருக்கா? ஐ அம் அன்ஹாப்பி. அப்போ அத இருந்து விடுபடுவதற்குத்தான் எதை நோக்கி ஓடுறான்? காம புருஷார்த்தம். இன்னும் கொஞ்சம் பெட்டர் சுகம். இன்னும் கொஞ்சம் பெட்டர் சுகம். உணவு, உடை, இருப்பிடம் கிடைச்சாச்சு. கிடைச்ச நேரம் அமைதியா இருக்கிறோமா? இன்னும் கொஞ்சம் டேஸ்டி உணவு. இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ். இன்னும் கொஞ்சம் வீடு. எல்லாமே இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் சுகத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஆசை உள்ள இருக்கிறனாலதான் அவன் என்ன நோக்கி ஓடுறான்? காம புருஷார்த்தத்தை ஒரு மனிதன் நோக்கி ஓடுகிறான். அடுத்து என்ன இல்ல மனசுக்குள்ள? அமைதிங்கிறது கிடையவே கிடையாது. அந்த அமைதியற்ற மனம், பீஸ் வேணும். ஆனா என் மனசு அமைதியா இல்ல. எனக்கு என்ன வேணும்? பீஸ் வேணும். ஆனா மனம் அமைதியா இருக்குதா? இல்ல. அந்த பிரச்சனை இருக்கிறனாலதான் அவன் எதை நோக்கி ஓடுறான்? தர்ம புருஷார்த்தம். புண்ணியத்தை சேர்த்துக்கலாமா? கொஞ்சம் சுகமா இருக்கலாமா? இப்ப சுகமா இல்ல. இப்ப புண்ணியத்தை சேர்த்து அதை பண்ணி, இந்த பூஜை பண்ணி, அந்த பூஜை பண்ணி, இந்த தர்மத்தை பண்ணி, அந்த தானத்தை பண்ணி, ஏதாவது பண்ணி, ஏதாவது பண்ணி என்ன பண்ணிக்கலாமா? சுகத்தை அடையணும்னு நினைக்கிறானா? உள்ள என்ன? அமைதி அடையணும்னு என்ன அர்த்தம்? பீஸ் இல்லைன்னு அர்த்தம். சோ திஸ் இஸ் பேசிக் ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம். அடுத்து என்னது? ஃப்ரீடம் அற்ற நிலை. அதற்காகத்தான் எதை நோக்கி ஓடுறான்?
சுதந்திரம். அதுதான் மோட்சம். 4வது புருஷார்த்தம். சோ புருஷார்த்தத்தை இப்ப என்ன கனெக்ட் பண்றோம்? பேசிக்கா சம்சார துக்கம் இருக்கறனால தான் அவனுக்கு 4 வித புருஷார்த்தத்தை அவன் தேடுகிறான். அது அர்த்தம், காமம், தர்மம், மோக்ஷம். அவனுக்குள்ள என்ன இல்ல சுதந்திரமற்ற நிலைய ஃபீல் பண்றான். ஐ அம் நாட் ஃப்ரீ. ஐ வாண்ட் ஃப்ரீடம். ஆனா பட் ஐ அம் நாட் ஃப்ரீ. அப்படிங்கிறது உள்ள இருக்கிற ஒரு இதுக்கு எதுவுமே காரணம் தேவையில்ல. அஞ்ஞானம் போது நம்மள வச்சு செய்யறக்கு. அதுக்கு வீட்டுக்காரரோ, குடும்பமோ, உறுப்பினர்களோ காரணம் அல்ல. நாம என்ன பண்றோம் ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். இது தெரியாதனால அவங்களெல்லாம் பாவம் ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். நீ தான் காரணம். என்னோட செக்யூரிட்டி அண்ட் ஃபீலிங் என்னோட பயத்துக்கு வாழ்க்கையில எனக்கு ஒரு பயம் வந்தது. ஏய் நீ தான் காரணம். எனக்குள்ள சந்தோஷம் இல்லையே காரணம். அது சூழ்நிலையா இருக்கலாம், நபரா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் எது வேணா சூழல் இருந்தனால தான் நாங்க சந்தோஷம். இந்த ஒரு ஆள் மட்டும் என் லைஃப்ல இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். யூ கேனாட் ஹேவ் அ ஹாப்பி லைஃப். ஆனா நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க? ஐ கேன் ஹேவ் அ ஹாப்பி லைஃப். இந்த ஒரு டிக்கெட் மட்டும் எங்க லைஃப்ல இல்லாம இருந்தா போதுங்க. என்ன யான்ட்ட சந்தோஷமா இந்த உலகத்துல இந்த ஒரு பைனான்சியல் ப்ராப்ளம் மட்டும் என்னை விட்டு போயிடுச்சு வச்சுக்கோங்களேன். என்ன யான்ட்ட சந்தோஷமா இல்ல. ஐயையோ! அதெல்லாம் பிரச்சனையே இல்ல. ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம். இது பேசிக்கா தெரிஞ்சுக்கணும். சம்சார துக்கம். அதனாலதான் என்ன மனுஷன் எதை நோக்கி ஓடுகிறான்? 4 துக்கம், 4 புருஷார்த்தம். அப்படி கனெக்ட் பண்ண தெரியும். சம்சார துக்கம். சோ 4 புருஷார்த்தம். இப்ப வேதா போன கிளாஸ்ல பார்த்தோம். வாட் ஆர் த லிட்ரேச்சர் இன் அவர் கல்ச்சர்? ஸ்கிரிப்சர்ஸ். ஸ்ருதி, சூத்திரம், ஸ்மிருதி. ஏன் சொல்றேன்னா, இதெல்லாம் அப்படியே வேர்டா மனசுல மண்டையில பதிஞ்சாகும். எல்லாம் சான்ஸ்கிரிட் வேர்டு. இத வந்து ஸ்ருதிக்கு நீங்க தமிழ்ல என்னத்த போடுறது? ஒண்ணும் போட முடியாது. ஸ்ருதி, சூத்திரம், என்ன படிச்சோம்? ஸ்மிருதி, அப்புறம் புராணம், அப்புறம் இதிகாசம், தென் பாஷ்யம். இந்த 6 லிட்ரேச்சர் நம்மளுடைய பொக்கிஷம். இறைவன் கொடுத்தது ஸ்ருதி தான். ஆனா மத்ததெல்லாம் என்னது? அப்பௌருஷேயம். ஸ்ருதி மட்டும் அப்பௌருஷேயம். நாட் ஃப்ரம் ஹியூமன் பிரெயின். மத்ததெல்லாம் என்னது? கண்டென்ட் அதேதான். எதுக்கு? சூத்திரத்துக்கும் கண்டென்ட் அதுதான். ஸ்மிருதிக்கும் கண்டென்ட் அதுதான். புராணத்துக்கும் கண்டென்ட் அதுதான். இதிகாசம், பாஷ்யம் எல்லாத்துக்கும் கண்டென்ட் வந்து ஸ்ருதி. இறைவன் கொடுத்தது. பட் இதெல்லாம் ஆச்சாரியர்கள் கொடுத்தது. நம்மளுடைய முன்னோர்கள், மகான்கள் கொடுத்தது. இது வந்து பௌருஷேயம். இந்த 5ம் பௌருஷேயம். 1 மட்டும் அப்பௌருஷேயம். நாட் ஃப்ரம் ஹியூமன் பிரெயின். இதான் பேசிக் ஃபண்டமெண்டல் ஃபார் திஸ் கிளாஸ். அது தெரியணும். அதெல்லாம் மனிதனிலிருந்து வந்ததே கிடையாது. எது கர்மகாண்டம் சரி, ஞான காண்டம் சரி, உபாசன காண்டா, கர்மகாண்ட் எதை வேணா எடுத்துக்கங்க. எல்லாமே ஃப்ரம் கர்மகாண்டா, உபாசன காண்டா, ஞான காண்டா. ஏன்னா கர்மகாண்டத்தை 2ஆ பிரிக்கலாம். கர்மகாண்டம், உபாசன காண்டம். அதுக்கப்புறம் ஞான காண்டம். எப்படி நீங்க 2ஆ பிரிச்சாலும் 3ஆ பிரிச்சாலும் எவ்ரிதிங் ஃப்ரம் பகவான். எதுக்கு கொடுத்தாரு? டு மேக் லைஃப் மோர் கம்ஃபர்டபிள். அதுக்கு கொடுத்திருக்காரு. வேற அந்த கிளாஸ்க்கு வரலாமா வேண்டாமா? இஃப் யூ வாண்ட் டு மேக் யுவர் லைஃப் மோர் கம்ஃபர்டபிள், பீஸ்ஃபுல், ஜாய்ஃபுல். டு கம்ஃபர்டபிள், பீஸ்ஃபுல், ஜாய்ஃபுல். அதான் அந்த எதை கனெக்ட் பண்றேன் நானு. அந்த சம்சார துக்கத்தை இப்படி மாத்தி போடுறேன். அதுல இருந்து விடுபடுறேன்னா, டு மேக் யூ மோர் கம்ஃபர்டபிள், பீஸ்ஃபுல்லா வாழணும்னா, ஜாயா இருக்கணும், அமைதியா இருக்கணும்னா, வேதா இஸ் த மேனுவல் புக். படிச்சே ஆகணும். இஃப் யூ வாண்ட் அ ஹாப்பி லைஃப். இததான் என்ன சொல்லுவான்? இஃப் யூ வாண்ட் அ ஹாப்பி லைஃப் அப்படி சொல்லிட்டு இருப்போம். இதை கொஞ்சம் டெக்னிக்கலா நான் கொண்டு வரேன் அவ்வளவு. பிகாஸ் யூ ஆர் லேர்னிங் ஃபார் அ வெரி நம்ம இயர்ஸ் நம்ம கேட்டதுனால இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலா நான் மாத்துறேன். இத்தனை நாளா புருஷார்த்தம் தனியா படிச்சிருப்போம். சம்சார் துக்கங்கிற தனியா படிச்சிருப்போம். நவ் வி ஆர் ஜாயினிங். ஒய் ஃபார் புருஷார்த்தா? தேர் இஸ் சம்சாரா, சோ தேர் இஸ் நீட் ஆஃப் புருஷார்த்தா. வாட் இஸ் ஃபார் வேதா? இட் இஸ் ஃப்ரம் வேர். சோ வேதா என்ன கொடுக்குது நமக்கு? என்னத்த கொடுக்குது? டிசிப்ளின். ஃபர்ஸ்ட் என்னது? டிசிப்ளின். அதுவும் என்ன எதிர்பார்க்குது? எக்ஸ்ட்ரீம் டிசிப்ளின் இஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் எவ்ரி ஹியூமன் பீயிங். வேதா மீன்ஸ் இறைவனுங்க. நான் வேதங்கிற வேர்டு போட்டாலும் இறைவன் வேர்டு போட்டாலும் 2 ஒண்ணுதான். இட் இஸ் இறைவன் தான் வேதமா இருக்காரு. வேதம் தான் இறைவன். சோ வேதா எதை கொடுக்குது? எக்ஸ்ட்ரீம் டிசிப்ளின் கொடுக்குது. கண்டிப்பா நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியில வந்துதான் ஆகணும். நீங்க அதை ஃபாலோ பண்ணி ஆகணும்னா, சந்தோஷமா இருக்கணும்னா, உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன் நீங்க வாழ்க்கையில வேதம் இல்லைங்க. எந்த ஒன்றை சாதிக்கிறதா இருந்தாலும் உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வந்தாதான் சாதிக்க முடியும். ஒண்ணு வேண்டாம். 10வது படிக்கிற பையனை பாருங்க. எவ்வளவு அவன் கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியில வந்தாதான் இன்னைக்கு பரீட்சை எழுதி மார்க் வாங்குறான். அது மார்க் வாங்குறானா இல்லையோ,
கம்ஃபோர்ட் ஜோன் விட்டு வெளிய வைக்கிற வராரா இல்லையா டீச்சர் ஸ்கூலுக்கு போனா? பேரண்ட்ஸ் கம்ஃபோர்ட் ஜோன் விட்டு வெளியில வர வைக்கிறாங்களா இல்லையா அந்த பையன? ஒரு நிமிஷம் அவன் ஏன் நெளியிறான்? ஐயோ! ஐயோ! எப்படா பரீட்சை முடியும்? எப்படா பரீட்சை முடிஞ்சுன்னு பாருங்க அந்த பசங்க மூஞ்சில இருக்கிற சந்தோஷம். ஏன்? அத்தன நாள் அவனுங்க எங்க உட்கார்ந்திருந்தானுங்க? டிஸ்கம்ஃபோர்ட் ஜோன் யாரு? டீச்சர் ஒரு பக்கம், பேரண்ட் அது ஒரு பையன் அன்னைக்கு சொன்னான். ஜி போறவன் ரோட்ல போறவன்லாம் கேட்கிறான் ஜி என்ன மார்க் வாங்குறீங்க? வெக்கமா இருக்கு ஜி. அதுக்காவது படிச்சு தொலையணுமாட்டு இருக்குது. எவனும் நம்மள மதிக்காதாட்டு இருக்குது. ரோட்ல போறவன் தென்னை மரம் அது ஒரு விவேகானந்தர் சொல்லும். தென்னை மரம் ஏறணும்லாம் கேட்கிறான் ஜி. 10th படிச்சுட்டு என்ன மார்க் வாங்க? சோ அதுக்காவது என்ன பண்ணி ஆகணும்? எஸ். இந்த லௌகீக விஷயத்துக்கே நீங்க கம்ஃபோர்ட் ஜோன் விட்டு வந்தா தான் 10th எழுத முடியும். +2 எழுத முடியும். டிஸ்கம்ஃபோர்ட் ஜோனுக்கு வந்தா தான் +2 எழுத முடியும். டிஸ்கம்ஃபோர்ட் ஜோனுக்கு வந்தா தான் டிகிரி வாங்க முடியும். சாதாரண நினைச்சீங்களா டிகிரி வாங்குறது? அது மெடிசன்லாம் படிக்கிறாங்க. அந்த பிள்ளைகள பார்த்தா பாவமா இருக்கு. அத்தன வேர்ட்ஸ் சாமி. என்ஜினியர் எனி ப்ரொஃபஷன், எனி டிகிரி. அப்போ ஜாப் கம்ஃபோர்ட் ஜோன் விட்டு அந்த பையன் பிள்ளைங்க வெளிய வருதா இல்லையா? பணம் போய் சும்மா போனா வந்துருமா? இதெல்லாம் வரமில்ல. வேதாந்தம் மட்டும் எப்படிங்க நீங்க கம்ஃபோர்ட் ஜோன்ல உட்கார்ந்துகிட்டே படிக்க முடியும்? இது எல்லாத்த விட அதிகமா டிஸ்கம்ஃபோர்ட் ஜோனுக்கு வரணும். ஏன்? அதெல்லாம் குடுக்கறது சும்மா சுச்சுப்பி பேலன்ஸ். கொஞ்ச நாளைக்கு அந்த 10th மார்க் வச்சுட்டு அவன் பெருமை தீட்டுக்கலாம். +2 வரைக்கும் தான். அப்புறம் எத கேட்க ஆரம்பிச்சுருவான். டேய் நீ +2ல என்ன மார்க்ன்னு ரோட்ல வரவன்லாம் கேட்பான். சோ 2 இயர்ஸ்க்கு வேணா பெருமை பீத்திக்கலாம். அவ்வளவுதான். +2 மார்க் எவ்வளவு நாளைக்கு நீ +2 மார்க் வச்சு நீ சந்தோஷமா இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் காலேஜ்ல போனா நீ என்னடா செமஸ்டர் அரியர் இல்லையா? காலேஜ் என்ன மார்க்? அப்புறம் வேற. சோ எல்லாமே என்னது அவனுக்கு குடுக்குது? கம்ஃபோர்ட் ஜோன் இருந்து டிஸ்கம்ஃபோர்ட் ஜோன் வருது ஃபார் அ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் தான். பட் இங்க எங்க எதற்கு வரோம்? பெர்மனன்ட் ஹாப்பினஸ். அப்ப எவ்வளவு நம்ம கம்ஃபோர்ட் ஜோன் விட்டு வெளியில வரோம். அதுதானே கேப்பிட்டல். அது ஏன்னா கம்ஃபோர்ட்ல இருந்து டிஸ்கம்ஃபோர்ட் வரதாங்க கேப்பிட்டல். உண்மையில சந்தோஷத்துக்கு. அப்ப நீங்க இதுக்கு பெர்மனன்ட்டா எந்த விஷயமும் இல்லாம நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு வந்துட்டோம்னா, மேக்ஸிமம் கம்ஃபோர்ட் ஜோன் விட்டு வர்றவங்க, கம்ஃபோர்ட் ஜோன் டிஸ்கம்ஃபோர்ட் ஜோன புடிக்கிறவங்க, மேக்ஸிமம் இதுலருந்து வர்றவங்க புடிச்சுருவாங்க. அதுதான் பேசிக் லா. பாத்தீங்களா? தட்ஸ் வாட் சொன்னேன். டிசிப்ளின். எக்ஸ்ட்ரீம் டிசிப்ளின் இஸ் நீடட். ஏன்னா அதுக்கெல்லாம் டிசிப்ளின் போதும். வேதத்துக்கு என்ன வேணும்? வேதாந்தத்துக்கு எக்ஸ்ட்ரீம் அந்த வேர்ட் ஆட் பண்ணிக்கணும். டிசிப்ளின் இஸ் நீடட். அப்ப வேதா எப்படி பிரிஞ்சிருக்கு? வேதத்துல பாத்தீங்கன்னா கர்ம காண்டம் சொல்லுவோம். ஞான காண்டம்னு சொல்லுவோம். நடுவுல வந்து உபாசன காண்டம் சொல்லுவோம். வேதத்தை பிரிக்கும்போது. அதே பகவத்கீதையில என்ன வேர்டு போடுவாரு? கர்ம காண்டத்துக்கு கர்ம யோகம். பகவான் கிருஷ்ணருடைய வேர்டு. உபாசன காண்டத்துக்கு உபாசன யோகம்ங்கிற வேர்டு கிருஷ்ணன் அழகா ஆட் பண்ணி கொண்டு போவார். அடுத்தது ஞான காண்டத்துக்கு என்ன வேர்டு போடுறாரு அவரு? ஞான யோகம். வடிவ யோகம் யுஜ். உன்னை நீ இணைத்துக் கொள்ளுதல். எதோடு இணைத்துக் கொள்ளுதல்? கர்மத்தோடு இணைத்துக் கொள்ளுதல் கர்ம யோகம். உபாசனையோடு உன்னை இணைத்துக் கொள்ளுதல் உபாசனா யோகம். ஞானத்தோடு உன்னை இணைத்துக் கொள்ளுதல் ஞான யோக யுஜ். அதாவது நான் இங்க சீக்க என்ன சொல்றது? சாதக்காக. இங்க என்ன இருக்குது? சாதனத்தோடு என்னை இணைத்துக்கு நான் வந்து எதை இணைத்தல்னு சொல்றேன். யுஜ் மீன்ஸ் இப்போ கான்செப்ட் என்னன்னு சொல்றேன். இப்ப நான் இங்க இருக்கேன். யாரு? சாதக்காக. எதுக்கு? சாத்தியம் என்ன? மோக்ஷம். கெட்டிங் அவுட் ஆஃப் ஆல் திஸ் சம்சார துக்கா. அதான் மோக்ஷம். சோ இப்ப நான் சாதக இருக்கேன். எனக்கு என்ன சாத்தியம் பிக்ஸ் பண்ணிட்டேன்? ஐ வாண்ட் டு கெட் அவுட் ஆஃப் சம்சார துக்கா. இப்ப நான் இங்க இருக்கேன். ஐ வாண்ட் டு கெட் அவுட் ஆஃப் இஸ் சாத்தியம். நான் யாரு? சாதக்காக. நடுவுல என்ன வரணும்? சாதனம். வாட் ஆர் த சாதனம்? எதுக்கு? எனக்கு என்ன இருக்குது? ஃபீலிங் ஆஃப் அந்த 4 சம்சாரத்துக்கு சொன்ன பாத்தீங்களா? அதுல இருந்து விடுவதற்கு என்ன சாதனம்? அந்த சாதனத்தை ஃபாலோ பண்றவன் பிகம் சித்தக. எதுக்கு இதெல்லாம் வேர்ட்லாம் சொல்றேன்? நோட் பண்ணிக்கங்க. சாதக வேற, சாதனம் வேற, சாத்தியம் வேற. சாதக்காக யாரவ? ஐ வாண்ட் டு கெட் அவுட் ஆஃப் திஸ் சம்சார துக்கா அப்படிங்கிற நினைச்சு வேதத்துக்குள்ள வர்றவன் இது வந்து எல்லா ஃபீல்ட். இப்ப நான் வேதத்துக்கு மட்டும் அப்ளை பண்றேன். நீங்க பணம் சம்பாதிக்கணும்னா நீ சாதக்காக. அதுக்கு ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா அது சாதனம். பணம் கைக்கு வர்றதே சாத்தியம். நான் இப்ப வேதாந்தத்துக்கு அந்த 3 வேர்டை கொண்டு வரனே தவிர இட் இஸ் அப்ளிகபிள் டு ஆல். கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். சாதக்காகனா சீக்கர். அதனால இங்கிலீஷ்ல சொன்னா ஈஸி. சீக்கர். எதை வேணா நீங்க சீக் பண்ணலாம். பணம், பொருள், உறவு எது வேணாம். சோ சீக்கர். அவன் என்ன வச்சிருக்கான்? சாத்தியம். அதை அடையணும்னா என்னத்தை யூஸ் பண்ணி ஆகணும்? நடுவுல ஒண்ணு சாதனம்.
அந்த சாதனத்தை யூஸ் பண்ணி ஒரு சாதகக சாதனத்தை யூஸ் பண்ணி எதை அடையறான்? சாத்தியத்தை அடைஞ்சிட்டானா சித்தக பவதி. அவனுக்கு பேர் என்ன? சாதகக இல்ல. அதை அடைஞ்சிட்டானே. அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன பேரு? சித்தகா. ஐ எம் கிவிங் டெர்மினாலஜி நவ். ஒரு வேர்டு எங்கேயும் நான் சொல்லிட்டு இருக்கேன். கான்செப்ட்ல ஆல்ரெடி கேட்டது அரைச்சமாவுதான். பட் ஐ எம் கனெக்டிங் வித் டெர்மினாலஜி. சாதகக யூசிங் சாதனம் கெட்டிங் சாத்தியம். அப்ப அவனுக்கு பேரு சாதகா சொல்லக்கூடாது. சித்தகா. சித்தக பவதி. சாதகக நவ் பிகம் எப்படி சித்தகானான்? சாதகக by using சாதனம் get the சாத்தியம். Now he become சித்தக. அந்த சித்தியை அடைந்து விட்டான். அது தியானத்துல இருக்கலாம், உபாசனையில இருக்கலாம், பணத்துல இருக்கலாம், கிரிக்கெட்ல இருக்கலாம், என்ன வேதாந்தத்திலே இருக்க. சீக்கர் அவ்வளவுதான். தேடுபவன். அப்போ இத தேடுறான்னு வச்சுக்க. இதுல மனசுல ஏன் இப்படி கடகடன்னு போக முடியுது இல்ல? சாதகக சாதனத்தை யூஸ் பண்ணி இப்படி நான் ஒரு நிமிஷம் சொல்லிட்டேன். வாழ்க்கையில அப்படியா முடியுது? இல்லையே. என்ன பிரச்சனை? சாதக்காக புரியுதுங்க, எல்லாம் புரியுதுங்க. ஆனா வாழ்க்கையில போய் ஒரு முட்னாத்தானே தெரியுது. என்னால முடியல. இப்ப நம்ம சாஸ்திரத்தை மட்டும் இப்ப நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா இது வேதாந்த கிளாஸ் இருக்கனால நான் பிசினஸ் பீப்புளை பார்த்தா அது வேற மாதிரி கொண்டு போவோம். இந்த டாபிக் வேற மாதிரி போகும். தோஸ் ஹூ ஆர் பிசினஸ் அதே மாதிரி ஸ்கூல் டீச்சர்ஸ் அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த டாபிக் நம்ம வேற மாத்தி ஆகணும். ஏன்னா தே டோன்ட் நோ எனிதிங் அபௌட் சாஸ்திரா. இப்ப நமக்கு சாஸ்திரத்துல ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இதனுடைய எக்ஸ்பிளனேஷன் தான் இன்னைக்கு இன்ட்ரோடக்ஷன். ஏன் நமக்குள்ள பிக்ஸ் பண்ணிட்டோம்? நான் சாதகன் தெரியுது, வேற எந்த சாஸ்திரம் தெரியுது, சாத்தியம் மோட்சம் தெரியுது. ஏன் ஐ cannot be சித்தக பவதி? வாட் இஸ் த hindrance? வாட் இஸ் த இன் பிட்வீன்? பிகாஸ் மனதுல 3 விதமான டிஃபெக்ட் இருக்கு. we have all of them. 3 defects. அதுக்கு என்ன சொல்லலாம்? demerits. 3 தோஷா. எப்படி வேணா புரிஞ்சுக்குங்க. மனதில் 3 விதமான தோஷங்கள் இருக்கு. எதுக்கு? சித்த நான் சாதனை யூஸ் பண்ணாலும் என்னால என்ன அடைய முடியல? சித்தத்தை சாத்தியத்தை அடைய முடியாதுன்னா இருக்கிறனே அப்படின்னா மனதில் 3 விதம். ஏன்னா சாதனத்தை யூஸ் பண்றவங்க தான் இந்த டாபிக். நான் சாதனத்தை யூஸ் பண்ணாதவங்களுக்கு இங்க வேலைக்கே இல்லை. நான் சாதனத்தை கரெக்டா யூஸ் பண்றேன். பட் என்னால சித்திய அடைய முடியல. ஐ கேனாட் பி சித்தக பவதி பிகாஸ் ஆஃப் 3 தோஷா. 1 சித்த மலம்னு பேர். 3 தோஷா டிமெரிட்ஸ் டிஃபெக்ட்ஸ். 1 சித்த மலம். மலம் மீன்ஸ் impurities. ராக துவேஷ மத மாத்சரிய அகங்காரம். that should be handled properly. இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? should be handled properly under the guidance of a guru. it should be handled properly. ஒரு வேர்டு பாருங்க, ஒன்னொன்னு யோசனை பண்ணி. it should be handled properly. நாமளே ஒன்னும் பண்ண முடியாதுங்கிறத இன்டைரக்டா சொல்றேன் நான். it should be handled properly under the guidance of a Vedic வேதாந்த குரு. அவர்கிட்ட மட்டும்தான் இதுல இருந்து நம்ம என்ன, அதுக்குதான் இறைவன் கொடுத்த என்னது? கர்மயோகம். இந்த தோஷத்தை போக்குறதுக்கு தான். எதுக்கு 3? இந்த வேதாந்தா இஸ் டிவைடட் இன்டு 3. வேதாந்தா இஸ் டிவைடட் இன்டு 3 சொல்லிட்டே இருக்கும் இல்லையா? கர்மகாண்டம், ஞானகாண்டம், உபாசன காண்டா, ஞானகாண்டம் சொல்றோம் இல்லையா? எதுக்கு அவர் 3ஆ பிரிச்சிருக்காருன்னா நம்மளுடைய தோஷத்துக்கு தகுந்த மாதிரி அவர் 3ஆ பிரிச்சு வச்சிருக்கிறார். ஃபர்ஸ்ட் நமக்கு என்னது? சித்த மலம் இருக்கா, இம்பியூரிட்டிஸ் இருக்கா. அப்போ அத கரெக்டா ஹேண்டில் பண்ணணுமா? அது நமக்கு நாமளே ஹேண்டில் பண்ண தெரியாதா? அப்ப இறைவன் வந்தாகணுமா? வர்றாரா? என்னத்தை கொடுத்துட்டாரு? கர்மகாண்டம். கர்மயோகம் யாருடைய லாங்குவேஜ்ல? பகவத்கீதாவோட லாங்குவேஜ்ல கர்மயோகம். கர்மகாண்டம் இறைவனோட வேர்டு, கிருஷ்ணாவுடைய வேர்டு கர்ம. ஏன் கர்மயோகத்தை செய்ய சொல்றாரு? ஏன் உன் மனசுக்குள்ள தோஷம் இருக்கு. என்ன தோஷம்? சித்த மலம். அதுக்காக கொடுக்கப்பட்டதுதான் கர்மகாண்டம். அதுதான் கர்மயோகம். சோ மலத்திலிருந்து விடுபடணும்னா you have to use yourself with karma, with proper attitude. அடுத்து என்ன இருக்குது? சித்த விக்ஷேபம் is the second தோஷம் ஆஃப் மனம். சித்த விக்ஷேபம். விக்ஷேபனாங்க டிஸ்ட்ராக்ஷன் ஆஃப் த மைண்ட். மைண்ட் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிறது. எப்ப பாரு எக்ஸ்ட்ரோவர்ட்டட் மைண்ட். சொல்லும் பாத்தீங்களா? எப்ப பாரு வெளியில சுத்துற மனம். அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க என்ன பண்ணாங்க, இது என்ன நடந்தது, அது என்ன நடந்தது, அது என்ன அங்க நடந்தது, இது என்ன இங்க நடந்தது, அது அப்படி போச்சா இப்படி போச்சா, உள்ள வான்னு வராதே.
எக்ஸ்ட்ரோவர்ட்டட். அது வந்து ஒரு தோஷம். அதனாலதான் நான் இத கான்செப்ட்ல வச்சுதான் வாக் தபஸ சாஸ்திர இன்ஜெக்ஷன் ஏன் பண்ணுதுன்னா, நீ வாய் பேசுறீனாவே என்ன அர்த்தம்? யூ ஆர் எக்ஸ்ட்ரோவர்ட்டட். அதனாலதான் வாக் தபஸ், வாக் தபஸ், வாக் தபஸ் மூலியமா தான் நீங்க என்ன பண்ண முடியும்? டிஸ்ட்ராக்ஷன குறைக்க முடியும். நான் ஜாலியா தாங்க பேசிட்டு இருந்தேன். பேசக்கூட கூடாதா? இஃப் யூ வாண்ட் டு கெட் அவுட் ஆஃப் விக்ஷேபம், அமைதி காத்து தான். யார் சாதகன். சித்தங்கனுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவன் எல்லாம் தாண்டி வந்தாச்சு. அவன் பேசுன என்ன? அவங்கள கம்பேர் பண்ணிக்க கூடாது. அவங்க பேசுன என்ன? பேசாம தான் இருந்தா என்ன? பேசுன என்ன? யார்ட்ட அது அவங்களுக்கு பிரச்சனையே இல்ல. சாதக்காக தான் இப்ப படிச்சுட்டு இருக்கிறோம். நாட் ஃபார் சித்த புருஷா. சாதகன் கண்டிப்பா என்ன பண்ணியாகணும்? விக்ஷேபத்த குறைக்கணும்னா, பேச்ச ஃபர்ஸ்ட் குறை. ஏன்னா அப்பதான் நீங்க வந்து உள்ள இன்ட்ரோவர்ட்டா போவோம். இன்ட்ரோவர்ட்டா போனாத்தான் எனக்கு நானே நான் அனலைஸ் பண்ணி மேல ஏற முடியும். எந்நேரம் அப்படியே ஊர் இருக்கவங்களே பார்த்துட்டு இருந்தா, என்ன பண்ண அதுக்கு பேரு தான் விக்ஷேபம். அத பண்ண பண்ண என்ன ஆயிரும்? இப்ப அவங்க அப்படி பண்ணாங்கன்னு ஒருத்தர் சொல்றீங்க அப்படின்னா, யூ ஆர் எக்ஸ்ட்ரோவர்ட் பேசிட்டு இருக்கிறோம். நீங்க இன்ட்ரோவர்ட் ஆயி பாருங்க. பேச்சே வராது. எதுவுமே பேச்சே வராது. எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கிற வரைக்கும் வாய் என்ன இருக்கும்? இது வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க இல்லைங்களா? பேசிட்டே இருப்பான். ஏதாவதுன்னா உடனே ஃபோன் எடு. அது அப்படியாம்மா? இது இப்படியாம்மா? 2 நிமிஷம் தான் வேதாந்த டாபிக்கா இருக்கும். ஸ்டூடண்ட்ஸ்க்கு. மிச்ச 15 நிமிஷம் எத பேசியிருப்போம்? வேதாந்திக் ஸ்டூடண்ட் தான் கூட படிக்கிறவன்ட்ட தான் பேசியிருப்பீங்க. யோசனை பண்ணி பாருங்க. நீங்க கன்வே பண்ற விஷயம் 2 நிமிஷம் தான் இருக்கும். ஏங்க இன்னைக்கு நடத்துனாங்களே விக்ஷேபம்னா என்னன்னு 2 அந்த மீனிங் கேட்கறதுக்காக ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருப்பீங்க. விக்ஷேபம் என்னன்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. அதோட ஃபோன வைக்கணுமா? வைக்க மாட்டோமே. 10 நிமிஷம் பேசுறோமா? அது இங்க கஷ்டப்பட்டு அந்த விக்ஷேபத்த குறைக்கிறதுக்கு இங்க போராட. நீங்க அங்க பேச பேச என்ன ஆயிது அது? அதனாலதான் என்ன சொல்றேன், மெசேஜ் பண்ணுங்க ஒருத்தருக்கு ஒருத்தரு. அந்த மெசேஜ் 1 மினிட் நம்ம கண்டிப்பாங்க நம்ம ஒருத்தர் பேசணும்னா 2 நிமிஷத்துக்கு மேல அங்க வேலையே கிடையாது. இந்த நாம்பளா ஒரு பழக்கத்த உண்டு பண்ணி வச்சுறாது. அந்த பழக்கத்திலிருந்து விடுபட உடனே அவங்களுக்கு நம்ம மேல அன்பு இல்லையோ? அதனாலதான் இப்படி சொல்றாங்களோ, பேச்ச குறைக்கிறாங்களோ? பாருங்க பாத்துட்டு ஹலோ சொல்லிட்டு போயிட்டே இருக்கா. இது மாரிலாம் கெட்ட பேர்லாம் வர ஆரம்பிக்கும். அதுக்காக நான் வந்து அவங்ககிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக என்ன லோ 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 லோன்னு பேசி, இறைவன் குடுத்திருக்காரு இங்க டிசிப்ளின், எக்ஸ்ட்ரீம் டிசிப்ளின். யார் பேச்சு கேட்பீங்க? அவங்க பேச்சா? இறைவன் பேச்சா? நீங்க டிசைட் பண்ணிக்கங்க. இறைவன் சொல்லியிருக்காரு பேச்ச குறைன்னு. உலகம் 1000 சொல்லு ஏன் பேச மாட்டேங்கிற? இவளுக்கு திமிரு, ப அந்த திமிரு, இந்த திமிரு, இது பேசாம போகுது. இது ஒரு என்னது ஆகாவலி. இதுக்கு யாருமே தேவையில்ல. உலகம் பிராண்ட் பண்ணு. ஐ அம் கோயிங் பிஹைண்ட் பகவான். அவர் என்ன சொல்றாரு? ஜிப் க்ளோஸ். ஐ ஹேவ் டு ஃபாலோ டு ஹேவ் அ ஹேப்பி லைஃப். அப்பதான் பகவானுக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு பகவான பிடிக்குது. ஏதோ லைன் நாங்க போயிட்டு இருக்கிறோம் தெளிவா. ப்ளீஸ் டோன்ட் கன்ஃப்யூஸ் மீன்னு சொல்ல தெரியும். அப்பதான் பக்தி, ஸ்ரத்தான்னு வேற இருக்கு. இறைவன் மேல ஸ்ரத்த இருக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க தேவையில்ல. அது தானா வந்துருவாங்க அவங்க இந்த லைன். அடுத்தது 3வது இப்ப இதுக்கு தான் குடுத்தது என்னது? இப்ப சித்த விக்ஷேபங்கிறது நமக்குள்ள இருக்குதா? என்ன சொல்றது? ஒரு டிஸ்ட்ராக்டட் மைண்ட், எக்ஸ்ட்ரோவர்ட்டட் மைண்ட். அப்ப அதுக்கு குடுத்ததுதான் உபாசனா காண்டம். அது இறைவனோட வேர்டு உபாசனா காண்டம். நீங்க பாருங்க. அவர் என்ன சொல்லுவாரு? கிருஷ்ணரே உபாசனா யோகம். உன்ன நீ அதோட நினைச்சுக்கோ. மெடிடேஷன், 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 மெடிடேஷன். நம்ம இஷ்டத்துக்குலாம் பண்ணக்கூடாது. இறைவன் எப்படி ஒரு பாத்தீங்களா, ஒரு மெடிடேஷன் பண்ண வரக்குள்ள ஜபம் முடியறதுக்கு 1 வருஷம் ஆயிரும். அந்த அளவுக்கு மானச ஜபம் பண்ணுனா தான் நமக்கு வந்து அப்படி உட்கார்ந்தோன்னா மெடிடேஷன் வரும். போனவே இப்படி தொட்டுட்டு நீ பாட்டுக்கு பண்ணுனா என்ன ஆகும்? உள்ள இருக்கிற பிரஷர அப்படியே வெடிக்க கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணாம இருக்க கூட நல்லா இருந்த மாரி இருக்கும். இவங்க ஒரு ஒரு இடத்துல பிக்ஸ் பண்ணுனா பண்ணவே முடியாது நம்மளால. சோ வி ஹேவ் டு டூ ட்ரெயின்ட் அவர் மைண்ட். பிளாட்ஃபார்ம் பண்ணி ஜபம் பண்ணி பண்ணதான் எதுக்கு இவ்வளவு நாள் ஜபம்? எவ்வளவு நாள் ஜபம் பண்றீங்களோ அவ்வளவு டக்குன்னு அங்க வந்து தியானம் வந்து அப்படி சக்குன்னு வந்து நமக்கு நிக்கும். இது ஜபம் பண்ணாமலே அங்க போய் உட்காரக்கூடாது. அப்புறமேல என்ன பண்ண என்னது என் மனசே ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்குது. மனசே ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்குது. கம்ப்ளைண்ட் தான் வரும். இத கரெக்ட்டா பண்ணிட்டோம்னா அது டக்குன்னு உட்காந்துக்கும். இதெல்லாம் எதுக்கு? மனதில் இருக்கு சித்தத்தில் இருக்கிற விக்ஷேபம். இது எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் போன் எடுத்து நான் 1/2 மணி நேரம் பேசுறேன்னா எல்லாம் போச்சா? எல்லாம் போச்சா? குட்டிச்சவர் ஆயிடுச்சா? சோ ப்ளீஸ் அலர்ட். சாதகக ஷுட் பி வெரி அலர்ட். சித்த புருஷன பத்தி கவலைப்படாதீங்க. டோன்ட் கம்பேர் யூ வித் தட் சித்த புருஷக. அவர் 24 மணி நேரம் பேசிட்டே இருந்தாலும் அவர் எதுனாலும் பாதிக்கப்பட மாட்டார். ஏன்னா அவரெல்லாம் அடைஞ்சுட்டு அவர போய் நம்மளோட கம்பேர் பண்ணிக்கிட்டு. சோ அடுத்தது 3வது இருக்கிற தோஷம். இப்ப அது சொன்ன 2வது புரிஞ்சுங்களா? 3வது என்னது? சித்த 3வது தோஷமின் மனம் பார்த்துட்டு இருக்கோம். சித்த ஆவரண. இந்த 3 தான் தோஷம். இப்ப இந்த சித்த ஆவரணங்கிற தோஷம் இருக்கா? அதுக்காக கொடுக்கப்பட்டதுதான் ஞானகாண்டம். அதத்தான் இறைவன் என்ன சொன்னாரு? ஞான யோகம் உன்னையோட அதை இணைச்சுக்கோ. சிரவணம், மனனம், நிதித்தியாசனம்,
ஞான யோகம். எதுக்கு? மனதில் இருக்கிற அஜ்ஞானம். ஆவரணம் என்னங்க? அஜ்ஞானம், இக்னோரன்ஸ். எப்படி புரியுது நோட் பண்ணிக்க. அஜ்ஞானம், ஆவரணம். அதனோட அந்த ஆவரணத்துடைய கான்சிக்வன்சஸ் தான் என்னென்ன? இப்போ உன்னோட கான்சிக்வன்ஸ் பார்க்கலாம். இப்ப சித்த மலம்னா மனசுல அமைதி இருக்காது. கான்சிக்வன்சஸ். உங்க அமைதி கெடுக்கிறது வெளியில இருக்கிறவங்க அல்ல. யாருனாலும் என் அமைதிய கெடுக்க முடியாது. என் அமைதி கெடுக்கிறது என்னுடைய மனதில் இருக்கிற சித்தத்தினுடைய மலம் தான் எத கெடுக்குது? அமைதி. அடுத்தது சித்த விக்ஷேபம் இருக்கிற வரைக்கும் வி கேனாட் கெட் எதிரி ஒரு கான்சன்ட்ரேட்டா வேலை செய்ய முடியாது. ஏகாக்கிர சித்தம் கிடைக்காது. இந்த கான்சிக்வென்ஸ் ஆஃப் 3யும் சொல்றேன். கான்சிக்வென்ஸ் ஆஃப் சித்தமலம் அமைதி இருக்காது. மன அமைதி இழந்துருவோம். சித்த விக்ஷேபத்தினால என்ன கிடைக்கும்? ஏகாக்கிர சித்தம் கிடைக்காது. எந்த வேலை செய்யறோமோ அதுல ஊன்றி நம்மனால செய்ய முடியாது. பேசினாலும் சரி, சமைச்சாலும் சரி, ஜாபுக்கு போனாலும் சரி, பஸ் ஓட்டினாலும் சரி, அதுல நம்மனால ஏன் இத்தனை ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது? யோசனை பண்ணி பாருங்க. இதெல்லாம் விக்ஷேபம். டிஸ்ட்ராக்டட் மைண்ட்னால தானே ஏத்த மாரி பஸ் வருது, கண்ல பார்க்காம கொண்டு விடுறாங்க. ஏன்? பின்னால பின்னால வந்து இடிச்சா அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நேருக்கு நேர் மோதலானுகிறவங்கலாம் என்ன சொல்றது? அந்த இடத்துல என்ன ஆயிட்டுது அவனுது? விக்ஷேபம், எக்ஸ்ட்ராவர்ட். எங்க பஸ் ரோட்ல கவனத்த விட்டு அவன் கவனம் எங்கேயோ போயிருக்கும். பொண்டாட்டி அத சொன்னா, இத சொன்னா, அது அவதி அடிக்கடி சொல்லுவாரு. அத நினைச்சுட்டு பஸ் ஓட்டுனா, நம்ம அவுட் அவ்வளவுதான். அது அடுத்தது ஆவரணம். அப்ப ஆவரணத்துடைய அ கான்சிக்வென்ஸ் என்ன? பிளென்டி. அதோட கான்சிக்வென்ஸ் பார்த்தீங்கன்னா, ராங் பெர்செப்ஷன். எதையும் தப்பா தான் பார்ப்போம். ராங் அதாங்க என்டையர் லைஃப்பே கொலாப்ஸ் பண்றது இதுதான். ராங் பெர்செப்ஷன். ஒரு கோல் வச்சா அச்சீவ் பண்ண முடியாது. வி கேனாட் அச்சீவ் த கோல். வி கேனாட் ஹேவ் அ கம்ஃபோர்ட் லைஃப். அதாவது ஒரு ஒரு எத சொல்ல அமைதி போச்சு, ஏகாக்கிரத சித்தம் போச்சு அப்படின்ட்டாவே உங்களுக்கு தெரிஞ்சு போயிரும். என்ன நடக்க போகுது? அது எல்லாமே இங்க ஆவரணத்துக்கு போட்டுக்கலாம். லைஃப் வில் நாட் பி பீஸ்ஃபுல். இஃப் யூ ஆர் இன் ஆவரணம், யூ கேனாட் ஹேவ் அ ஹாப்பி. அதான் என்ன சொல்றது? யூ கேனாட் இப்ப என்ன சொல்றது? ராங் பெர்செப்ஷன் உடைய கான்சிக்வென்ஸ் எல்லாம் போட்டுங்க. தப்பா ராங் பெர்செப்ஷன் பண்ணிட்டீங்கன்னா, அது ஒண்ணு போதும் நமக்கு துக்கத்துக்கு. அதெல்லாம் ஆவரணத்தோட வேலை. ராங் பெர்செப்ஷன் நான் பண்றேன் அப்படின்னா, ஒண்ணு ரைட்டா இருக்கிறது தப்பா தோணும். தப்பா இருக்கிறது சரியா சொன்னா அதுக்கு பேர் என்னங்க? ராங் பெர்செப்ஷன். ஒருத்தர் ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. அதோட அர்த்தம் வேற மாரி எடுத்துக்கிறேன். அவங்க ஒண்ணு சொன்னது ஒரு ஒரு அர்த்தத்துல அவங்க சொல்ல. நாம தப்பா புரிஞ்சுக்கிறோம். நாம என்ன சொல்றோம்? ஏங்க வாக் தப்பஸ் இருங்க, அதிகமா பேசாதீங்க. நாம ஒண்ணு சொல்ல. அது அது உங்க மனசுக்குள்ள அப்படியே இது நம்மளுடைய நல்லதுக்கு தான் சொல்றாங்க அப்படின்னா அது கரெக்ட் பெர்சன். ராங் பெர்சன் என்ன சொல்லும்? இவங்க ரொம்ப ஓவரா டாமினேட் பண்றாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்காங்க, நம்ம அப்படி இருக்காங்க, இப்படி இருக்காங்கன்னா ராங் பெர்செப்ஷன். அப்ப அது என்ன ஆகும் நமக்கு? எல்லா தொலைவலியும் குடுக்கும். ஓகேங்களா? சோ திஸ் இஸ் பியூட்டிஃபுல் டிசைன் ஆஃப் வேதா. வேதத்தினுடைய டிசைன் இதுதான். ஏன் இத்தனை இருக்குது? ஏன் இவ்வளவு குடுத்தோம்? சோ இதுல வந்து குருங்கிறவர் யார்? இஸ் அ டாக்டர். ஔஷதம் என்னது? வேதா. இது தெரியணும். வாட் இஸ் த ரூல்? இத்தனை வேதத்தை பார்த்துட்டோம். வாட் இஸ் த ரோல் ஆஃப் குரு? ஹி இஸ் அ டாக்டர். வைத்தீஸ்வரன். எதுக்கு? இத்தனை பிரச்சனை இருக்காங்க. மருந்து மருந்து எது? எஸ். மருந்துங்கிறது வேதம். அத குடுக்கிறவரு பிரிஸ்கிரைப் பண்ணி குடுக்கிறவரு டாக்டர். 3 டைப்ஸ் ஆஃப் மெடிசின்ஸ், 3 டைப்ஸ் ஆஃப் தோஷா. இப்ப இந்த ஆயுர்வேதத்துல சொல்லுவாங்க பார்த்தீங்களா? வாதம், பித்தம், கபம். அங்கேயும் பாருங்க அதேதான். 3. அந்த மாரி நமக்குள்ள என்ன 3 அ உடம்பு லெவல்ல வாதம், பித்தம், கபம். அதுக்கு அவரு ஆயுர்வேத டாக்டர் மருந்து குடுக்குறாரு. நம்புல இருக்கிற நோய் என்ன? மென்டல் லெவல்ல மலம், விக்ஷேபம், ஆவரணம். 3 டைப் ஆஃப் டிசீசஸ். So 3 types of medicine that is given to you by Guru. அது புரிஞ்சுக்கணும். The order of arrangement, 3 type of disease. 3 types of medicines are there, not created by Guru. They give மருந்து ஆல்ரெடி மருந்து கடையில இருக்கும். டாக்டர் என்னங்க பண்ணுவாரு? எழுதுறது மட்டும் தான் அவர் வேலை. மருந்து ஆல்ரெடி இருக்கு. டாக்டர் படிச்சுட்டு வந்திருக்காரு. அத குடுக்குறார். இதுதாங்க குருவோட வேலை. அவ்வளவுதான்.
இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்னொன்னா வரலாம். கர்ம 3ஆ பிரிச்சிட்டோம் இல்லையா? அப்ப கர்ம யோகம். ஃபார் எதுக்கு கர்ம யோகம் தெரியணும்? என் மனசுல இருக்கிற சித்த மலத்தை ரிமூவ் பண்றதுக்கு கர்ம யோகம். ஒடி வ இப்ப கர்மா அது 2 வேர்ட் வந்துருச்சு. கர்ம, யோகம். ஃபர்ஸ்ட் லெட் அஸ் சீ கர்மா. 3 டைப்ஸ் ஆஃப் கர்மா. அத வந்து விதவிதமா சொல்லலாம். காய்க்க, வாச்சிக்க, மானச அப்படிங்கிறது 1 லெவல். இப்ப நான் சொல்றேன். 3 லெவல் ஆஃப் கர்மா. உத்தம, மத்தியம, அதம. ஏன்னா அதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சிருவீங்க. அதையே என்ன முடிச்சுட்டு கூடாது. எது? வாட் ஆஃப் 3 டைப்ஸ் ஆஃப் கர்மா? காய்க்க, வாச்சிக்க, மானச. இருக்கட்டும், இருக்கட்டும். அது மூலியம் தான் செய்யறோம். ஆனா, அடுத்த அது குடுக்குற இது என்ன? உத்தம கர்மா, மத்தியம கர்மா, கர்மனா ஆக்ஷன் தாங்க. அதுல 3 டைப்ஸ். உத்தம, மத்தியம, அதம. இப்ப உத்தம கர்மம்னா என்ன? பர உபகாரம். அதுக்கு பேரு தான் உத்தம கர்மம். உத்தம கர்மம்னா பர உபகாரம். மற்றவர்களுக்கு பெனிஃபிஷியல் டு அதர்ஸ். அப்படி பண்ணுனீங்கன்னா, அது உத்தம கர்மங்கிறார். இது நான் சொல்லீங்க. இதெல்லாம் இறைவனோட வேர்டுங்க. உத்தம கர்மம் நான் இன்னைக்கு பண்ணுனேன். பண்ணுனியா? பண்ணுனேன். எது? பெனிஃபிஷியல் டு என் வீட்டுக்காரர், என் பையன் இல்ல. அது உடனே எங்க வீட்டுக்காரனுக்கு செஞ்சேன், என் பையனுக்கு செஞ்சேன், என் மருமகளுக்கு செஞ்சேன், பேரனுக்கு அதுக்கு பேரெல்லாம் யூ ஆர் டூயிங் பிசினஸ் வித் யுவர் ஃபேமிலி மெம்பர். நீங்க குடுக்குறீங்க, அவங்க நாளைக்கு திருப்பி குடுக்குறாங்க. அல்லது அவங்ககிட்ட இருந்து வாங்கியிருப்பீங்க, இப்ப குடுத்துட்டு இருக்கீங்க. அவ்வளவுதான் அது. உத்தம கர்மனா பெனிஃபிஷியல் பரன்னா வீட்ட விட்டு வெளியில வந்துரணும். வீட்டுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு பரன்னு எங்க சொல்லுவீங்க? ஃபேமிலி மெம்பர்ஸ் தேர் ஆர் சான்ஸ்கிரிட்டோட புரிஞ்சுக்கணும். பர அப்பனா ரிலேஷன்ஸ், ஃபிரெண்ட்ஸ் அத தாண்டி ஏன்னா எந்த விதையும் எதிர்பாராமல் நம்ம செய்யும்போது நீங்க ரிலேஷன்ஸ்குள்ள வந்தீங்கனாலும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ்குள்ள வந்தீங்கனாலும் ஒரு கர்மம் பண்றீங்கன்னா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அவன் நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா, அவன் உதவுனீங்கன்னா, அவன் கஷ்டப்பட்டு நீங்க நீங்க அவன் வந்து உதவ போறான். சோ ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் பரங்கிற வேர்டுக்கே வராது. பர அதனால வேர்டு இங்கிலீஷ் வேர்டு சான்ஸ்கிரிட் வேர்டு சொன்னேன். பர உபகார பெனிஃபிஷியல் டு அதர்ஸ். என்னென்ன ஆக்ஷன் பண்றீங்களோ அந்த கர்மத்துக்கு பேர் என்ன? உத்தம கர்ம. இது என்ன பண்ணிக்கணும்? யூரியா உரம் போட்டு நல்லா வளர்த்திக்கணும். டெய்லி பண்ணணும். யூரியா உரம் போட்டு அப்படின்னு எப்படிங்க வளர்த்துறது? எங்கெங்க ராட்கோல் கடிக்கும் உதவி பண்றதுக்குன்னு தேடி போகணும். அவன் வந்து நம்ம கதவை தட்டுவாங்களாங்க? நான் தேடி போகணும். யார் யாருக்கு தேவை எங்கெங்க. அடுத்தது மத்தியம கர்ம. இதுக்கு ஈஸியா உங்களுக்கு புரியணும்னா சக்காம கர்ம போட்டு ஈஸியா புரிஞ்சுருக்கு. ஏன்னா நிறைய தடவை சக்காம நிஷ்காம பண்ணிருக்கோம். சக்காம கர்மம் எல்லாம் என்னது? மத்தியம கர்மம் எப்படி என்ன? பெனிஃபிஷியல் டு மை செல்ஃப் அண்ட் மை ஃபேமிலி, மை ஃப்ரெண்ட்ஸ், மை ரிலேஷன்ஸ், மைக்கு நான் என்னென்ன பண்ணிக்கிறனோ அதெல்லாம் என்னது? மத்தியம. இது என்ன பண்ணிக்க சொல்லுது சாஸ்திரம்? குறைச்சுக்கோ. கொஞ்சம் வேண்டான்னு சொல்லல. குறைச்சுக்கோ. எதை அதிகம் பண்ண யூரியா போட்டு வளர்த்த சொன்னது? உத்தம கர்ம. பெனிஃபிஷியல் டு அதர்ஸ். பெனிஃபிஷியல் டு த ஃபேமிலி. சக்காம. பையனுக்காக, பொண்ணுக்காக, குடும்பத்துக்காக, சொந்தத்துக்காக, ஃப்ரெண்ட்ஸுக்காக இதெல்லாம் என்ன பண்ணிக்கோ? குறைச்சுக்கோ. இதுக்கு என்ன பேரு? ஸ்வ உபகர்ம. ஃபர்ஸ்ட் பரம. இது ஸ்வ செல்ஃபிஷ். ஸ்வனா செல்ஃப். ஃபார் செல்ஃப். உபகார. சரி உபகர்ம உபகார. பர உபகார, ஸ்வ உபகார. அடுத்தது அதம. இது என்ன பண்ணணும்? குறைச்சுக்கணும். அடுத்தது அதம நிஷித கர்மம் சொல்லுவோம் பாத்தீங்களா? நிறைய தடவை கேட்டிருப்பீங்க. அதுதான் இது. யூ ஷுட் நாட் டூ திஸ் கர்மம். இதெல்லாம் அதம் இன்ஃபீரியர் கர்மா. ஃபர்ஸ்ட் நோபல், அதுக்கப்புறம் மீடியோக்கர், அதுக்கப்புறம் இன்ஃபீரியர். இங்கிலீஷ் சொன்னோம்னா நோபல் ஆக்ஷன்ஸ், மீடியோக்கர், தென் இன்ஃபீரியர் ஆக்ஷன்ஸ். இங்கிலீஷ் சொன்னா வரும். இது யூ ஷுட் நாட் டூ இட். ஏன்னா இது என்னது டெஃபினிஷன்? ஹார்ம்ஃபுல் டு அதர். மத்தவங்களுக்கு கெடுக்கிற மாதிரி செய்யறதுக்கு பேரு என்னது? அதம கர்ம. இது என்ன பண்ணக்கூடாது? யூ ஷுட் நாட் டூ. அட் செய்யக்கூடாது. ஹார்ம்ஃபுல் ஆக்ஷன்ஸ் ப்ரொஹிபிஷன். அந்த வேர்டு என்னது? ப்ரொஹிபிட்டட். யூ ஷுட் நாட். இப்ப நம்ம சொன்னோம் உத்தம கர்மம். உத்தம கர்மனா என்னென்னங்க உத்தம கர்மம்? பஞ்சமகா யக்னம். ஒரே வேர்டு போடுறாரு. பஞ்சமகா யக்னம் இஸ் த உத்தம கர்ம. உங்களுக்கு அது நல்லா தெரியும். ஃபில் பண்ணிட்டா போதும். அப்ப என்னது? ஃபர்ஸ்ட் தேவதா யக்னம். ஷோயிங் கிராட்டிடியூட் டுவர்ட்ஸ் தேவதாஸ்
what they are giving to me. Air, water. இன்னைக்கு உலகமே போர்ல தத்தளிச்சு நிக்குது. அப்படி சேஃபா எவ்வளவு அழகா உட்கார்ந்து நானும் நடத்துறேன். எவ்வளவு சுகமா உட்கார்ந்து நீங்க கேட்கறீங்க. பிகாஸ் ஆஃப் த தேவதாஸ். நாம செஞ்ச புண்ணியம் அதுகளுக்கு. அவங்களுக்கு குடுத்தத பரஸ்பரம் பாவயந்தக. பாரத மிஸ்ஸே. அது யாரோ ஒருத்தர் காரணால அவர் காய் நவுத்தி நம்மள அமைதியா உட்கார வச்சிருக்காருனாலும், அவர அந்த மாரி செய்ய வச்சது யாரு? தேவதா. கிராட்டிட்யூட் சொல்லணுமா வேண்டாமா? குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. எவ்வளவு சேஃபா நீங்க உட்கார்ந்திருக்கிற? எப்படி? நாட் தட் பெர்சன். த சக்தி பிஹைண்ட் தட் பெர்சன். யாரு? அப்படி சொல்லு. ஏதோ அதோட நிறுத்துறது. ஒரு பெர்சன் தான் காரணம் கிடையாது. அப்படி சொல்றது ஒரு இட்ஸ் அ ஹாஃப் பேக்டு நாலேஜ்க்குன்னு. அவர் எப்படி? அவருக்கு பின்னால யார் இருக்கா? நம்ம செஞ்ச புண்ணியம் அவர் அந்த இடத்துல உட்கார வச்சு ஏதோ போயிட்டு இருக்கு. அதனால நம்ம என்ன கேஸ் கொஞ்சம் தட்டுப்பாடு வரும்னா என்ன நமக்கு நடுக்கம் பயம் வருது. தண்ணியே இல்லாம கிடக்குறாங்க. சோ அதுக்கு யாரு? தேவதைகளுக்கு என்ன பண்ணணும்? பூஜா. எது உங்களால முடியுதோ காய்க்க வாச்சிக்க மானச கர்மா. தேவதைகளுக்கு ஒரு கேள்வி வேற வருது. நித்திய பூஜை பண்ணணுமா? இத்தனையும் கேட்டதுக்கு அப்புறம் இந்த கேள்வி வாயில வரலாமா? நித்திய பூஜை பண்ணணுமா? எனக்கு டைம் இல்ல. எவ்வளோ ஒரு இன்டெஃபினட் லாஸ் ஆஃப் திஸ் பர்த். நன்றி கெட்டவர்களாக இறக்கக்கூடாது. எதை எப்படி செத்தாலும் சரி, பிச்சைக்காரனை கூட சாவலாங்க, தப்பில்லை. என்ன கேன்சர் வந்து சாவலாம், தப்பில்லை. அதெல்லாம் அது பிராரப்த பிரகாரம் போயிட்டு இருக்கு. நன்றி கெட்டவங்களாங்க நம்ம என்ன கூடாது? இந்த உலகத்தை விட்டு போயிடக்கூடாதுடா சாமின்னு நினைக்கிறோம். அப்ப கண்டிப்பா ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணி பூஜை ரூமுக்கு கால் போயிடும். ஐயோ அந்த நன்றி கெட்ட பொழப்பு நமக்கு வேண்டாம். போய் இன்னைக்கு கடமைய ஒரு வாரத்துக்கு ஒருக்கா செய்யட்டுமா? தினம் 3 வேளை சாப்பிடறோம்ல, குடுக்குறாங்கல்ல தேவதை. அது என்ன வாரத்துக்கு 1 நாள், 15 நாளுக்கு 1 நாள். அமாவாசை கண்டா அகப்படுமா சோறுங்கிற மாதிரி. அமாவாசை சோறு மாதிரி தினம் அமாவாசை அன்னைக்கு தான் கும்பிடணுமா என்ன? கோயிலுக்கு போங்க. அமாவாசை கோயிலுக்கு போயிருங்க. ஆனா ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடுறீங்க. ஆனா ஒரு நாளைக்கு 1 வேளை அமாவாசை கோயிலுக்கு போய் அதோட போகுது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேலையை பார்க்கணும். சும்மா சாமியில கும்பிட்டுட்டு கூடாது. அவ்வளவுதான். வேற என்ன பண்றது? விட்டுருங்க. தேவதா. அடுத்து யாரு? ரிஷி. அந்த தேவதை காமிச்சதாரு ரிஷி. அவர் இல்லைன்னா நமக்கு எங்க தெரிய போகுது? முன்பிறப்பு பின்பிறப்பு இறைவன் கொடுத்த விஷயத்த நமக்கு கொடுத்ததாரு? ரிஷி. அவங்க இல்லைன்னா நமக்கு என்னங்க தெரிய போகுது? ஒண்ணும் தெரியாது. ஏன்னா நீங்களே உட்காந்து யோசனை பண்ணி ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா என்ன? ஒண்ணும் முடியாது. ரிஷிங்கிற ஒரு ஆள் நடுவுல இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இறைவனை காட்டுறதுக்கு ஆள் கிடையாது. இறைவன் சொன்ன விஷயத்தை கேட்கறக்கோ, அவர் சொன்ன டிசிப்ளினை ஃபாலோ பண்றக்கோ எதுவும் நம்மளால முடியாது. சோ அவர் எப்படி வழிபடணும்? அவரே இறந்து போயிட்டாருங்களேங்க, எப்படிங்க வழிபடுறது? வியாச சிலை வச்சு கும்பிடலாமாங்க? சங்கர சிலை வச்சு கும்பிடலாமா? அவர் கொடுத்த விஷயத்த சிந்திச்சு அது மேல ஸ்ரத்த வச்சு ஃபாலோ பண்ணு. அதுதான் அவர் குடுக்குற அவர் கேட்கறது ஸ்ரத்த தாங்க. ரிஷிகள் நம்மிடம் எதிர்பார்ப்பது ஸ்ரத்தா. வேற எதையும் அவங்க நம்மள எதிர்பார்க்கல. அவரை நம்ம நம்பணும். வேதத்தை நம்ப அதுதான் அவங்க கேட்கறதே. அடுத்து 3வது நரயக்னம். டு த பீப்புள் அரவுண்ட் மீனா, நாட் டு த ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஸ். எந்த வராமல் மக்களுக்கு சேவை செய்தல். இதெல்லாம் உத்தம. இதெல்லாம் எப்படி வளர்த்துக்கணும்? யூரியா போட்டு வளர்த்தணும். அடுத்தது நரயக்னம். பித்ரு விட்டுட்டு வந்துரு. ஃபர்ஸ்ட் அங்கேயே வந்துடும். பித்ருனா இறந்தவர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய தர்ப்பணம். எந்த வேணா எடுத்துக்கலாம். ஸ்ரார்த்த கர்மங்கள். வருஷத்துக்கு ஒரு தடவை திதி செய்யறது, பிண்டம் கொடுக்கறது, இதெல்லாம் கண்டிப்பா செய்யணும். ஏன்னா அது யாரு? ஹெல்ப்லெஸ் கண்டிஷன். ஹெல்ப்லெஸ் கண்டிஷன்ல யாரு இருக்கா? பித்ருகள் அனைவரும் ஹெல்ப்லெஸ் கண்டிஷன் இருக்காங்க. So we have to do it for Pitrus. Not for உங்க தாத்தா, உங்க பாட்டி, மாமன் அப்படி அல்ல. இறந்த அனைத்து ஜீவராசிகளுக்கும் பித்ரு நாம பண்ணணும். எங்க தாத்தா போட்ட வச்சு நான் சாமி கும்பிடுறேன். அது ஒரு பிரதிகான்னு சொல்லுவோம். அவரை வச்சு யாரை ரீச் பண்ணணும்? அனைத்து பித்ருலோகத்தில் இருக்கிற அனைவரும் நம்ம ரீச் பண்றதுக்கு அவர் மூலியமா ரீச் பண்றோம். அவ்வளவுதானே தவிர அவருக்கு மட்டும்தான் நான் கொடுக்கறது போகுமா என்ன? அப்படி யோசனை பண்ணக்கூடாது. அடுத்தது நர பூத எது விட்டு போச்சு? பூத நம்மை சுற்றி இருக்கிற ஜீவராசிகள். அது தாவரமா இருக்கலாம், விலங்குகளா இருக்கலாம். இதெல்லாம் அவங்கள போஷிக்கிறது. அதுக்கு பேரு இந்த 5ம் பஞ்சமகா யக்னங்கள். இதெல்லாம் உத்தம கர்ம. இது சாய்ஸே கொடுக்கல இறைவன். நீ வேணா செய்யி, வேண்டாட்டா செய்யாத, முடிஞ்சா பாரு, முடியலனா பரவாயில்ல, வாரத்துக்கு 1 நாள் பண்ணு, 5 நாளைக்கு 1 நாள் பண்ணுன்னு சொல்லவே. இட் இஸ் அ கம்பல்சரி கர்மா. விஹித கர்மான்னு சொல்லுவோம். உத்தம கர்மத்துக்கு என்ன பேரு? இப்ப அழுகா மாத்துறாரு இறைவனு. விஹித கர்மா. அடுத்தது இன்னைக்கு டாபிக். வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் டீச்சிங் அண்ட் பிரீச்சிங்?
டீச்சிங்னா என்ன? ப்ரீச்சிங்னா என்ன? இப்ப நான் உங்களுக்கு போயிட்டு இருக்கிறது பேரு டீச்சிங். அப்டின்னா, ஒரு போன கிளாஸ்ல என்ன நடத்துனோம்? அது கன்டினியூஷன் 2ண்ட் கிளாஸ்ல இருக்கும். அப்புறம் கன்டினியூஷன் 3ர்ட் கிளாஸ்ல ஒரு முறை பிரகாரமான போயிட்டு இருக்கு ஒரு பாதை. டீச்சிங். அதே ப்ரீச்சிங் அப்படி பண்றவங்களும் இருக்காங்க. ப்ரீச்சிங் பண்றவங்கன்னா, இன்னைக்கு ஒரு பேசுவாங்க. ஒரு டாபிக் எடுத்து இன்னைக்கு பேசுவாங்க. நாளைக்கு அது வேதாந்தமா கூட இருக்கலாம். வேதாந்தத்த டாபிக்கா கூட இருக்கலாங்க. நான் வேற சப்ஜெக்ட் போனான்னு சொல்லவில்ல. இன்னைக்கு எடுத்து ஒரு டாபிக் பேசுவாங்க. அப்புறம் டைம் இருந்ததுன்னா வாரத்துல 1 நாள், 10 நாளுக்கு 1 நாள் YouTubeல ஒரு லிங்க் ஒரு குரு இது போடணுமே அப்படிங்கிறக்காக, அல்லது 15 நாளைக்கு, 20 நாளைக்கு ஒருக்கா ஒரு ஊருக்கு போறது. ஒரு டாபிக் பத்தி அந்த அன்னைக்கு பேசுறது. அதுக்கு பேரு ப்ரீச்சிங். நெறைய பேர் ஏமாறுறது. நான் வந்து வருஷத்துக்கு 1 நாள் 15 நாள் நான் கேம்ப் போவேன். ரிஷிகேஷுக்கு போவேன். இல்ல கோயம்புத்தூர் ஆசிரமத்துக்கு போவேன். வருஷத்துக்கு 2 நாள் போறேன். தே திங்க் அதோட முடிஞ்சிருச்சுன்னு நெனச்சுக்கிறாங்க. நெவர் எவர் ஒர்க்ஸ். வருஷத்துக்கு 2 தடவ கேம்ப் போடுவாரு அவரு. சுவாமிஜி இருக்கும்போது இப்பவும் போடுறாங்க. நான் வருஷத்துக்கு 2 கேம்ப் அட்டெண்ட் பண்ணிட்டேன். எனக்கு எல்லாமே தெரியுங்க. அவங்க சொல்லும்போது வேற பார்க்கணும். 2 கேம்ப் அட்டெண்ட் பண்ண வருஷத்துக்கு 2 கேம்ப்ங்க. என்ன இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு, அவர் கேம்ப்ன்னு அவர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, கேம்ப்ன்னு வந்துருச்சு வச்சுக்கங்களேன், எல்லாம் போட்டது ஓட்டபடி கிளம்பிருவேங்க. 10 நாள் அங்க இருப்பேங்க. அவ்வளோதாங்க என்னால முடியும். அதுதான் என்னோட லைஃப்க்கு இறைவன் அவ்வளோ போதுன்ட்டாரு. அவங்க சொல்லும்போது நீங்க தட் நெவர் வொர்க்ஸ் ஃபார் மோக்ஷா. ஏதோ 4 விஷயங்கள காதுல போட்டு வச்சுக்கலாமே தவிர, இப்போ உங்களுக்கு தெரியும். இவ்வளவு 2 வருஷம், 3 வருஷம் நொங்குனதுக்கு அப்புறம் சொன்னா அப்ப உங்களுக்கு புரியும். இதையே முதல்ல அன்னைக்கு சொல்லியிருந்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. என்ன? அது அவங்களும் கேட்கறாங்க. நீங்க பெரிய கில்ட்டியா? அவங்களும் அதே சொல்றாங்க. நீங்களும் அதே சொல்றீங்க. தயானந்தருக்கு கேம்ப் அட்டெண்ட் ஆடாம வளர்மதிய விடவ தயானந்தர் கிரேட் தானே. அப்ப அவர்ட்ட போயிருந்தா போதுமில்ல. இது இவங்களாவது கொஞ்சம் லோ. அவங்க ஹை. யாரு ஹை, லோ இல்ல. நீ எப்படி அட்டெண்ட் பண்றீன்னு தான் பிரச்சனை. தயானந்தர் கிரேட் தான். வருஷத்துக்கு 2 கேம்ப். ஜாலியா போயிட்டு 3 வேள அடிச்சா பெல் அடிச்சா சாப்பாடு. என்ன ஜாலிங்கிறீங்க? பெல் அடிச்சா சாப்பாடு. தினம் குளிச்சுட்டு துணி மாத்திட்டு, எல்லாம் போட்டுட்டு, அவரு நல்ல நல்லா அது நல்ல இதா பேசுவாரு. ஐயோ! அவரு பேச்ச கேட்கறதுக்குலாம் குடுத்து வச்சுக்கணும். அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு ஏன்னா அவரு அந்த கேம்ப்னால அவரு மூடெல்லாம் மாறிரும். ஏன்னா அவங்களுக்கு டீப்பா போக மாட்டாரு. டீப்பா போனா எனக்கு ஒண்ணும் புரியாது. என்னது இந்த மாரி உத்தம கர்ம அப்படியே மேலோட்டமா அப்படியே அதாவது டூ கிரியேட் இன்ட்ரெஸ்ட் அவருடைய மோட்டிவேஷனே அந்த குரூப் கேம்புக்கு வர்றவங்க ரெகுலர் கிளாஸ்க்கு வர்றதுக்காக தான் அவரு அத மோட்டிவேட் பண்ணுவாரு. அங்க என்னங்க சப்ஜெக்ட் இருக்க போகுது? மோட்டிவேஷன் இருக்கும். கண்டிப்பா சூப்பரா மோட்டிவேட் பண்ணுவாரு. ஆனா, அத புடிச்சுக்கிட்டு எங்க வரணும் அவரு எதுக்காக கிராம்ப் போடுறாரு? கேம்புக்காக கேம்ப போடுறது இல்லே. ரெகுலரா இவ வேதாந்தத்துக்குள்ள வந்து சிக்கிக்குவா அப்படிங்கிற அளவுக்கு அங்க அ என்ன பண்ணுவாரு? மேட்ரஸ் குடுப்பாரு. அதனால நம்மள மோட்சம்லாம் அடைய முடியாது. அதிலிருந்து நீங்க எங்க வரலாம்? ஒரு குருவ தேடி வரலாம். இல்ல அவர்கிட்டயே போய் குருவா சேர்ந்து படிச்சுக்கலாம். அதுதான் அவரோட ஊர் ஊரா வருவாருங்க. ஈரோட வந்திருக்காரு. ஊர் ஊரா வருவாரு. ஆனா, நான் வந்துங்க தயானந்தர் நீங்க வாய திறந்தீங்கன்னா யாரோட ஸ்டூடண்ட் ஏன்னா நான் இப்படி கேட்டுருக்கிறேன். நான் தயானந்த ஸ்டூடண்ட் சொல்லும்போது, நான் நெறைய கேட்டுருக்கேங்க. அவர்ட்ட படிச்சுங்கிற வார்த்தை வராது. நெறைய கேட்டுருக்கேன். எ நோ எந்த அது மூலியமா நீங்க வகுப்புக்கு வந்திருந்தீங்கன்னா, அந்த டாக் வந்து உங்களுக்கு யூஸ். அத கேட்டுட்டு நீங்க அப்படியே போயிட்டீங்கன்னா, என்ன இன்னும் கொஞ்சம் கர்வம் ஏறும். நீ எல்லாம் வந்து இன்னும் அதுக்கெல்லாம் வரல. நான் வந்து அவர்ட்ட ஸ்பீச் கேட்டுருக்கேன். அப்படிங்கிற ஒரு அகங்காரத்துல ஒரு கர்வத்த வேற எதுக்கு அது யூஸ் ஆகும். சோ பிரீச்சிங் இஸ் ஃபார் டு கெட் இன்டோ த டீச்சிங். அதிலேயே போய் என்ன பண்ணுது வருஷத்துக்கு ஒருக்கா 4 மாசத்துக்கு ஒருக்கா கேம்ப் போடுறாங்க. நான் போறேன். அது வேலைக்கு ஆகாது. ரெகுலர் காம்படிட்டிவ் குரூப் சிஸ்டமேட்டிக் எஜுகேஷனல் புரோகிராம் அண்டர் a competitive guru for a length of time. இதுக்கு பேரு தான் என்ன பேரு? டீச்சிங்ன்னு பேரு. உட்கார்ந்திருக்க ஸ்டூடண்ட்ன்னு பேரு. அங்கங்க போயிட்டு வர பேரு என்ன கிடையாது? கிடையாது. சோ யூ ஹேவ் டு டூ ஹோம் வொர்க். இங்க எத்தன வேலை இருக்குது? ஹார்ட் வொர்க், ஹோம் வொர்க், ரிவிஷன், டெர்மினாலஜி, கான்செப்ட் எத்தனை போட்டு உருட்டுறோம். இதெல்லாம் போய் 4 நாள்ல போய் கேட்டு வந்தா வந்துருமே. இப்ப உங்களுக்கு அது சொல்ல தேவையில்ல. யூ நோ ஐய்யய்யோ! அது வேலைக்கு ஆகாதுங்கிறது இப்ப எவ்ரிபடி இந்த கிளாஸ் நோஸ். இது சரிங்களா? சோ அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஒரு டவுட் ஒண்ணு கிளியர் பண்ணிக்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.